மாதனூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வித்தியாசமான ஊர் இல்ல. மாதனூர் எங்களுக்கு வேண்டிய பகுதி. இந்த பகுதியில என்னென்னலாம் திட்டங்கள் வேணுமோ உடனுக்குடன் அதெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். இங்க ஒரு 108 ஆம்புலன்ஸ் ஏற்கனவே ரொம்ப காலமா இருந்தது. ஆனா யாரோ என்னமோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த 108 ஆம்புலன்ஸ் இங்க இருந்து எடுத்துட்டு வேற ஊருக்கு கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு தினம் சுரேஷ் உடனே எனக்கு போன்ல லைன்ல வந்தாரு. ஆனா இந்த மாதிரி இந்த பகுதிக்கு மாதனூருக்கு அந்த ஒரு 108 ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இது இங்க இருந்து எடுக்க கூடாதுன்னு சொன்னார். நீ வெயிட் போன்னு சொல்லிட்டு உடனடியாக மருத்துவ அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியத்தை உடனே தொடர்பு கொண்டோம். அவர் லண்டன்ல இருந்தார், ஒரு சுற்றுப்பயணத்தில் இருந்தார். நான் சொன்னேன், அண்ணா நீ எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அந்த 108 ஆம்புலன்ஸை இங்க இருந்து எடுக்க கூடாது, இங்கே வைக்கணும். இல்லப்பா அது திட்டங்கள் எல்லாம் மாத்துறோம், அதெல்லாம் முடியாது. இந்த மாதனூர் கொடுத்ததுதான் இந்த 108 ஆம்புலன்ஸை இங்க இருந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, முதல் முறையா நீ கேட்கிற, கண்டிப்பாக அந்த 108 ஆம்புலன்ஸை மாதனூரை விட்டு எடுக்கவே மாட்டேன்னு உறுதி கொடுத்து இன்னைக்கு அந்த 108 ஆம்புலன்ஸ் இங்க செயல்பட்டு. அது போல எந்த திட்டம் வந்தாலும் சரி, இப்ப நீங்க 56 லட்சம் ரூபாய் செலவுல இன்னைக்கு ஒரு மருத்துவ வளாகம் கேட்டிருக்காங்க. நம்ம அடிக்கல் நாட்டுறோம். வெகு விரைவில் கட்டி முடிக்கப்பட்டு அந்த திறப்பு விழாக்கு நாங்கள் வருவோம். அதே போல மெடிக்கல் ஆபீசர் கேட்டதை போல இங்க ரோடு ஒன்று கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 56 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆஸ்பத்திரி வளாகம் கட்டும் பொழுது அந்த சாலையும் போட்டு கொடுப்போன்ற உறுதி கொடுக்கிறாங்க. என்ன திட்டங்கள் வேணுமோ அந்த திட்டங்களை தேவை அறிந்து உடனுக்குடன் செய்து கொடுப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நம்ம தளபதி அவர்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ சட்டசபையில உட்கார்ந்து பேசி அந்த திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டு வருகிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க இருந்து மாதனூர் தாண்டி போய் இறங்கணும்னா பச்சைக்குப்பம்ன்ற ஒரு பகுதி வரும், உங்களுக்கு தெரியும். அந்த பச்சைக்குப்பத்துல அந்த பிரிட்ஜ் இறக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஆக்சிடென்ட். எனக்கு தெரிஞ்சே ஒரு 100 உயிரை நாங்க இழந்திருக்கணும். எனக்கு தெரியாம எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்காரன் வந்த உடனே நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை உட்கார்ந்து அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குற இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப போய் பாத்தீங்கன்னா தெரியும், பாலாத்துல மண்ணை கொட்டி அந்த ரோட அகலப்படுத்தி இன்னைக்கு ஒரே ஒரு உயிர் வரி கூட வாங்காத அளவுக்கு அந்த ரோட சிரமப்படுத்தி கொடுத்திருக்கோம். எந்த மக்கள் யாரும் கோரிக்கை வைக்கல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல நகரமன்ற உறுப்பினரோ இல்ல ஒரு சேர்மனோ இருந்தாங்கன்னா மக்கள் சொல்லிதான் பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. நமக்கே தெரியும், இந்த சாலைகள்ல 100கணக்கான நேரம் போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில் என்ன நடக்குது தெரியும். ஆகையால எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போல நகரச்சேரியில ஒரு பாலம் ஒண்ணு ரொம்ப நாள் பெண்டிங் இருக்கு. எப்படியாவது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த அகரம்சேரி பாலத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த பாலத்தை கட்டி முடிக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டு, மக்களுக்கு சுகாதாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சுகாதார அமைச்சகம் முக்கியம், ஆஸ்பத்திரிகள் முக்கியம். ஆகையால இந்த அரசு இன்னைக்கு 56 லட்சம் ரூபாய்ல ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்திருக்காங்கன்னா நாம் பாராட்ட வேண்டியது நம்ம தாயுள்ளத்தோடு கொடுத்திருக்கக்கூடிய தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு அஞ்சமெல்லாம் நிறைந்த பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று உங்க பிரார்த்தனைகளோடு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.